உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் என்ன இருக்குதுங்களா? மன்னிப்பு இருக்குதா? இது யாருன்னா நம்ம மன்னிக்கிறோமா? மன்னிக்கணும். என்ன பண்றது இல்ல? மன்னிக்கிறது இல்ல, மன்னிக்கணும். வாழ்க்கையில மன்னிக்கணும். ஒருவருக்கு மன்னிக்கணும், திருத்தணும். ஏன்னா ஒரு கிறிஸ்துவ பிள்ளைகளுக்கு மன்னிப்பு இல்லாவிட்டால் அவன் கிறிஸ்துவன் அல்ல. ஒருவர் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான் என்னும் பொழுது அவனுடைய பழையவெல்லாம் ஒழிந்து போன பிறகுதான் அவன் புதுமையாய் மாற முடியும். அப்ப இயேசு என்ன சொன்னார்? ஆண்டவராகிய இரட்சகர் என்ன சொன்னாருங்க? மன்னிப்புங்க. கல்வாரி சிலுவையில இயேசுவை, அந்த கல்வாரி சிலுவையில ஆண்டவராகிய இரட்சகர் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில அடிக்கும் பொழுது கூட முதல் வார்த்தை என்ன சொன்னார் தெரியுமா? பிதாவே, இவர்களை என்ன பண்ணுங்க? மன்னிங்க. இவங்க என்ன பண்றாங்க? தெரியாமல் இவர்கள் செய்கிறார்களே. அல்லேலூயா. அந்த கிறிஸ்துவே மன்னித்தாரே, உனக்கும் எனக்கும் ஏன் மன்னிப்பு வரக்கூடாது? மன்னிக்கணும் தேவ பிள்ளைகளே. அன்பு அதனாலதான் விட்டு போகுது. ஒருவருக்கு ஒருவர் அன்பா இருக்கணும், மன்னிப்பு கொடுக்கணும். உன் கண்ணு முன்னாடி தப்பு செஞ்சாங்களா? உங்களுக்கு துரோகம் செஞ்சாங்களா? மன்னி. நீ மன்னிக்காவிட்டா கிறிஸ்துவ பிள்ளையை காண முடியாது. உன்கிட்ட மன்னிப்பு இல்லைன்னா கிறிஸ்து உனக்குள்ள இல்ல. ஆனா ஆண்டவர் பாருங்க, உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் என்ன இருக்குதுங்களா? மன்னிப்பு உண்டு. நம்முடைய பாவங்கள், அக்கிரமங்கள் எல்லாவற்றுக்கும் கர்த்தரிடத்துல நமக்கு என்ன இருக்குதுங்க? மன்னிப்பு இருக்குதுங்க. அப்படிப்பட்ட தேவனுக்கு நம்ம பயப்படணும். அப்படிப்பட்ட தேவனுக்கு நம்ம பயப்படணும். நம்ம பயந்து வாழும் பொழுதுதான் கர்த்தர் நமக்கு சகாயம் செய்வார். நம்முடைய பாவங்களை மன்னிப்பார், நம்முடைய விண்ணப்பங்களை கேட்பார். ஆண்டவரே செவி கொடுங்க என்று கேட்கிறோமே, நம்ம கர்த்தருக்கு முதலாவது என்ன பண்ணுங்க? பயப்படணும். பயத்தின் ஆரம்பம் என்னங்க? ஞானம் என்று வேதத்துல நம்ம வாசிக்கிற நீதிமொழிகள்ல இல்லையா? ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம கர்த்தருக்கு பயப்படணும். எந்த மனுஷருக்கு பயப்படுறோமோ பயப்படணும், வீட்டுக்கு பயப்படுறோமோ இல்லையோ, கர்த்தருடைய பயம் நமக்குள்ள அதிகமாய் காணப்படணும். ஒரு மனுஷன் எப்பொழுது கர்த்தருக்கு பயந்து உண்மையா இருக்கிறானோ எல்லாவற்றிலும் பயந்து இருப்பான். குடும்பத்துல பயம் இருக்கும், பிள்ளைகள் மத்தியில பயம் இருக்கும், கணவன் மனைவியிடத்துல பயம் இருக்கும், அதிகாரிகளுக்கு பயப்படுவாங்க, அவங்களுடைய வாழ்க்கைய பயபக்தியா கொண்டு போவாங்க. ஏன்? ஆண்டவருக்கு நீ பயந்து இருக்கிற, இயேசுவை நீ நம்பி இருக்கிற, கிறிஸ்துவுக்கு நீ பயந்தது நிமித்தமாய் உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அல்லேலூயா. அவருக்கு பயப்படுவோம், நம் பாவம் மன்னிக்கப்பட்டோம். நம்முடைய சூழ்நிலைகள் மாறும். சத்தியத்துல நிலைத்து இருக்கணும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன பண்ணுதுங்க? விடுதலை ஆக்குங்க. யார் அந்த சத்தியம்? ஆண்டவராகிய இரட்சகர் இயேசுதான் சத்தியம். அந்த சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். அந்த சத்தியம் உங்களை மாற்றும். அந்த சத்தியத்தின் தேவன் நமக்குள்ள காணப்பட வேண்டியதா இருக்கிறது. அதுதான் நம் சர்வ வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருக்கு பயப்படும் பொழுது நமக்கு என்ன இருக்குதுங்க? மன்னிப்பு இருக்கு. அல்லேலூயா. அப்ப நமக்கு என்ன இருக்குதுங்க? மன்னிப்பு இருக்கு. அதுக்கு கீழ் வசனத்தை வாசிங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது, வார்த்தையை நம்பி இருக்கிறேன். அல்லேலூயா. பாத்தீங்களா? அந்த சத்தியத்தை நம்பி இருக்கணும். இங்க சொல்றாரு பாருங்க, கர்த்தருக்கு காத்திருக்கிறேன். என்ன பண்றாருங்க? ஒரு மனுஷன் இந்த மாம்சம் காத்துட்டு இருக்குது. என்னதுங்க? நம்ம எதுக்கெல்லாம் காத்திருக்கிறோம்? ட்ரெயின், எத்தனை மணி ட்ரெயின்? 1:30 மணி ட்ரெயின். நம்ம எத்தனை மணிக்கு அங்க போறோம்? 12:30 1 மணிக்கு சீட்டு கிடைக்காது. போய் அங்க வெயில்ல நிக்கிறோம் காத்துட்டு, இல்லீங்களா? திடீர்னு ட்ரெயின் லேட்டு. என்னதுங்க? 1:30 மணி வர ட்ரெயின் 2:30 மணிக்கு வருது. அப்ப கூட என்ன பண்றோம்? நம்ம காத்துட்டு தான் இருக்கிறோம். ஒரு சாதாரண உலகத்துடைய காரியத்துக்கே இவ்வளவு காத்திருக்கிறோம்னா, உன்னையும் என்னையும் உருவாக்கின அன்பு கொடுக்கிற தேவனுக்கு நம்முடைய வாழ்க்கையில நடக்க வேண்டிய எல்லா ஆசீர்வாதத்திற்கும் ஏன் காத்திருக்க கூடாது? காத்திருப்போமே. கர்த்தரிடத்துல காத்திருக்கிறவர்கள் எப்படி இருக்கிறார்களா? புது பலனை அடைந்து கழுகை போல சேட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடனாலும் சோர்ந்து போவதில்லை என்று ஏசாயால நம்ம வாசிக்கிறோம் அல்லவா? அப்போ கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது நாமும் இளைப்படைய மாட்டோம்.
நம்ம சோர்ந்து போக மாட்டோங்க. அப்போ இங்க பாருங்க, வார்த்தை அழகா, கர்த்தருக்கு காத்திருக்கிறேன் என் ஆத்துமா. ஹல்லேலூயா. என் ஆத்துமா எப்படிங்க? நம்முடைய சிந்தனை, யோசனை, நம்ம எதை செய்ய வேண்டும் என்பது அந்த ஆத்துமா பாருங்க, என் ஆத்துமா காத்திருக்கிறது. ஹல்லேலூயா. நான் மாம்சத்திலே காத்திருக்கிறேன், என் ஆத்துமா ஆண்டவருடைய சமூகத்துல என்ன பண்ணி இருக்குதுங்க? காத்திருக்கிறதுங்க. இந்த இடத்துல அதுதான் காத்திருக்கிறது. அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தையை நம்புனங்க. இன்னைக்கு உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிற தேவ வார்த்தை, ஹோலி ஸ்பிரிட் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நான் அல்ல. யார் பேசிட்டு இருக்கிறதுங்க? பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மத்தியில பேசிக் கொண்டிருக்கிறார். அவருடைய வார்த்தையை நீங்க விசுவாசிக்கணும். தேவ வார்த்தையில வல்லமை இருக்கு. தேவனுடைய வார்த்தையில ஜீவன் இருக்கு. தேவனுடைய வார்த்தை உன்னை பலப்படுத்தும். தேவனுடைய வார்த்தை உனக்கு ஆறுதல் கொடுக்கும். தேவனுடைய வார்த்தை உனக்கு ஒரு அஸ்திபாரமாய் காணப்படும். அதை நீ பிடித்துக் கொண்டாய், அதை நீ விசுவாசித்தாய், உனக்கு ஆசீர்வாதம் தானா கிடைக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ காத்திருப்பது நடக்கும். நீ காத்திருப்பது ஒரு புதிய பலனாய் மாறும். இன்றைக்கு நீங்க விசுவாசிங்க. என் வாழ்க்கையில எதெல்லாம் தேவை? இவ்வளவு நாள் ஏதோ ஒரு ஏனதனமா நான் வாழ்ந்துட்டேன். நான் காத்திருக்கிறேன். என் ஆண்டவர் விசுவாசிப்பேன். என் ரட்சகரை நான் விசுவாசிப்பேன். எனக்காக மரித்த இயேசு, எனக்காக உயிர்த்தெழுந்த இயேசு, மீண்டும் வரப்போகிற ரட்சகர் இயேசுவை நான் விசுவாசிப்பேன். அவர் என்னை மாற்றுவார் என்று உங்களுக்குள்ள என்ன இருக்குங்க? விசுவாசத்தோடு காத்திருக்கும் பொழுது, அந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்குள்ள காணப்படுவார். ஹல்லேலூயா. பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் தேவனை பார்க்க முடியாது. அவருடைய வார்த்தை, அந்த வார்த்தையை கேட்டவங்க நடக்கும் பொழுது கர்த்தர் ஆசீர்வாதமா நடத்தி கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. அதே கர்த்தருடைய வார்த்தையை அவங்க கேட்காம பின்வாங்கி போகும் பொழுது மரித்தும் போயிருக்காங்க. என்ன பண்ணிருக்கிறாங்க? மரித்தும் போனாங்க. ஏன்? அவருடைய வார்த்தையில என்ன இருக்குதுங்க? ஜீவன் இருக்கு, வல்லமை இருக்கு, அற்புதம் இருக்கு, எல்லா நன்மையும் தொடரும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை இந்த இடத்துல, இந்த மத்தியில இதை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள ஆசீர்வாதம் கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். இன்றே விசுவாசிங்க. வார்த்தையில உறுதியா நில்லுங்க. சத்தியத்துல நிலையா நில்லுங்க. எந்த பொருளோ பொண்ணு ஆசை நமக்கு வேண்டாம். நமக்கு ஒரே ஆசை, சத்தியம் நமக்குள்ள காணப்படணும். இயேசு வந்து அந்த சத்தியத்தை தான் பாப்பாருங்க. நம்ம சத்தியத்துல நிக்கணும். எவ்வளவு போராட்டம் வந்தாலும், எவ்வளவு கவலை வந்தாலும், எந்த மந்திரம் என்னதுங்க குறி சொல்ல, மந்திரம் சொல்ல ஓடக்கூடாது. நம்ம போய் தாயத்தை கட்டி கூடாது. அதை இதை நம்ம செய்யக்கூடாது. இயேசுவை பின்பற்றணும். இயேசுவுக்காக வாழணும். இயேசு எனக்கு ஜீவன் கொடுப்பார், இயேசு எனக்கு பலன் கொடுப்பார், இயேசு எனக்கு ஜீவனா இருக்கிறார் என்று நம்ம வாழ்க்கையில இயேசுவுடைய வார்த்தையை நம்ம விட்டு விலகாதபடி சத்திய மார்க்கத்துல நம்ம காணப்படணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. காத்திருக்கிறது புது பலன் கர்த்தர் நமக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இயேசுவை நேசிக்கிறார் சொல்லுங்க. சிரிச்ச முகமா சொல்லுங்க. எல்லாருமே சிரிச்ச முகமா சொல்லுங்க. ஆண்டவர் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறார். இயேசு இன்றைக்கு உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்பி இருக்கிறோம். அந்த வார்த்தையை நம்பணுங்க. இப்ப நீங்க செகண்ட் கொடுத்தீங்க இல்லையா? இயேசு உங்களை நேசிக்கிறார்னு சொன்னீங்க இல்லையா? அந்த வார்த்தையை ஒருவருக்கு ஒருவர் நம்பணும். ஹல்லேலூயா. அந்த வார்த்தையை நீங்க நம்பும் பொழுது நீங்க பிளெஸிங்கா இருக்க போகிறீங்க. ஹல்லேலூயா. இங்க இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் பிளெஸிங் தான். என்னங்க? பிளெஸிங். ஹல்லேலூயா. நீங்க நல்லா ஜெபிக்கணும் இல்லீங்களா?